ஓகே. ரொம்ப நாட்களாக, ஓகே. ரொம்ப வருடங்களாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திக்கணும் அவங்க. இப்ப நினைச்சேன் அப்படிங்கிறத விட, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நினைச்சேன். இத நடத்தி காட்டணும்னு என் மனசுக்குள்ள இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கேன். அது நடந்துச்சுன்னா சந்தோஷம்பாங்கல்ல. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு நிலையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. அதேபோல மேச ராசி அன்பர்கள்ல யாரெல்லாம் வீடு கட்டணும், வீடு கட்டி வாழணும், சொந்தமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. இது நம்ம மேசராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். அப்பா வீடு இருக்கும். அம்மா சொந்த வீடு குடுத்துருப்பாங்க. அல்லது மனைவி மூலமாக ஏதாவது வீடு வந்திருக்கும். ஸோ எந்த வீடுகள் வந்தாலும், அவங்க தன்னுடைய வார்த்தையில தான் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பின் மூலமாக, அது மேசராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மேசராசி பெண்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உழைப்பின் மூலமாக கெட்ட வீட மட்டும் தான் தான் சொந்த வீடு. வீடுன்னு வார்த்தைய யூஸ் ஆமா, பண்ணுவாங்க. ஆமா. இது மேசராசிக்காரங்களுடைய இயல்பான குணம். எனக்கு வீடு இருக்கு. ஆனா அது என் வீடான்னா, எங்க அப்பா வீடு, எங்க அம்மா வீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்குன்னு ஒரு வீடு கட்டுவேன்னு ஒரு ஆழ் ம மிகப்பெரிய ஆழமாக ஒரு மனசுக்குள்ள வச்சிருக்கவங்களுக்கு, அதற்கான ஒரு வழிகாட்டுதல், அதற்கான ஒரு செயல்பாடுகள் இந்த வருடம் நடக்கப் போகுது. தன்னுடைய உழைப்பின் மூலமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. சில அன்பர்கள், மேசராசி அன்பர்கள் லோன் போட்டு வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைலாம் உண்டு. இவெல்லாம் ட்ரை பண்ணேன். எப்படினாலும் வீடு கட்டுவாங்க வீடு கட்டுவாங்க. மேசராசிக்காரர்கள். கண்டிப்பா அதுக்கான ஓகே. வாய்ப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. சில நேரங்கள்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க லோனுக்கு. அப்பலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக டிஸ்கரேஜ் ஆகியிருக்கும். ஆனா இந்த வட்டம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். அதுல சிறப்பான ஒரு தன்மைய நம்மளுடைய மேசராசிக்காரங்க பெற போறாங்கன்னு சொல்ல முடியும். பண வரவுகள் கொஞ்சம் நன்றாக இருக்கும். பண வரவுகளோட சிக்கல்கள், கஷ்டங்கள்லாம் விலகி, அவங்களுக்கான ஒரு தேவைக்கான பணங்கள் உறுதியா கிடைக்குங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அவங்க? இல்ல சொன்னது ஃபுல்லா பார்த்தா எல்லாமே நல்ல விஷயமாவே இருக்கு. வீடு கட்டிருவாங்க, பணவரவு வந்துரும், கணவன் மனைவிக்குள்ள புரிதல் வந்துரும், யாராலயும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரியா நெறைய விஷயங்கள் இருந்தாலும்,